ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் ஆன் another பைத்தன் tutorial வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ வந்து ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட விஷுவல்ஸோட கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து operators.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஆப்ரேட்டர்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் இருக்குது. 7 டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸில் மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸு, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அப்புறம் கம்பாரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 7 இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு உங்களுக்கு புரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ப்ளஸ்ஸு மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் வந்து பவர், நம்ம அதாவது ஸ்கொயர்லாம் கொடுக்குறோம்ல, பவரில் ஒரு நம்பர் கொடுக்குறோம்ல, அது வந்து எப்படி பைத்தனில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. நான் வந்து டைரெக்ட் எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடுறேன். இப்போ நான் அதை பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் பிரிண்ட்குள்ளே கொடுக்குறேன். பிரிண்ட் சி கொடுத்தேன்னா இப்போ ரன் பண்ணுறேன். என்ன நடக்குது? 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சா? இது வந்து இப்போ வந்து ப்ளஸ்ஸு. ஸோ நான் இதையே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதையே நான் அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் சி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து அடிஷனுக்கு ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, இது வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து ஏ ஸ்டார் பி அந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே. இப்போது இதுலேருந்து உங்களுக்கு புரியாது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட்னு சொன்னால, அதாவது நம்ம ஒரு பவரில் ஒரு வேல்யூ கொடுக்கும் தெரியுமா? இப்போ வந்து ஏ ஸ்கொயர், ஏ க்யூப் அந்த மாதிரி கொடுக்குறோம்ல. இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக மேக்ஸில் வந்து நம்ம கால்குலேட்டரில் எப்படி கொடுப்போம்னா கேப் சிம்பிள் கொடுப்போம். இதே பைத்தனில் நம்ம எப்படி கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துட்டு, இப்போ ஸ்டார் கொடுத்து நான் ஏ பவர் 5 அப்படின்னு கொடுக்குறோம்ல, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மாடுலஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு சின்ன நம்பரை பெரிய நம்பரால் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜீரோ ஃபஸ்ட்டு மேலே 0 போட்டு பாயிண்ட் வச்சு நம்ம கொடுக்குற நம்பர், இப்போ வந்து நான் வந்து 5 வந்து 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 வந்து சின்ன நம்பர் தானே. ஸோ வந்து நம்ம 0 போட்டுட்டு மேலே அதாவது ஒரு டாட் வச்சு கீழே வந்து நான் 5 பக்கத்தில் ஒரு 0 போட்டு 50 ஆக்கி அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணுவோம்ல. கீழே ரிமைண்டர் மீறும் தெரியுமா? அந்த ரிமைண்டரை காட்டுறது தான் மாடுலஸோட வேலை. இதே ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணுன்னா, இப்போ மொத்தமாக ஒரு ஹோல் நம்பராக தான் எடுக்கும். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்குல்ல, அது வந்து 5க்கு மேலே இருந்ததுன்னா, அதாவது 6க்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணுன்னா மொத்தமாக்கி இப்போ 12.5 12.6ன்னு இருந்ததுன்னா அது 13ன்னு காட்டும். இது 12.4 அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து 12ன்னு தான் காட்டும். அதுதான் ஃப்ளோர் டிவிஷனோட வேலை. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இப்போ ஆட் பண்ணியிருக்கு, மைனஸ் பண்ணிடுச்சு, மல்டிப்ளிகேட் பண்ணிடுச்சு, டிவைட் பண்ணிடுச்சு. ஓகே, டிவைட் பண்ணிடுச்சு. பவர் அதாவது நான் கொடுத்தல ஏ பவர், அதாவது ஏ பவர் பின்னு கொடுத்துருக்கேன்ல, 5 பவர் 5 அப்படின்னு வந்ததுக்கு 3125 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 5ஐ டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வேல்யூ வந்து 0ன்னு வந்திருக்கு. ஸோ 0ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஓகே. இப்போ ஃப்ளோர் டிவிஷன், அதாவது 2 டிவிஷன் சிம்பிள் பண்ணுறோம், 2 ஸ்லாஷ் போட்டோம்னா அது வந்து ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். ஃப்ளோர் டிவிஷன் வந்து ஒன்றும் வராது. ஓகேவா? டிவைட் பண்ணாக்கா அதான் இப்போ பார்த்தீங்களா, டிவைட் பண்ணோம்ல, அதில் வந்து 1.0 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃப்ளோர் டிவிஷனில் அந்த 0.0 வந்து எடுத்துடுச்சு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பரையும் விடாது, டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ மட்டும்தான் எடுக்கும். ஸோ இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ரேட்டர்ஸ்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை,
அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லையும் யூஸ் பண்ணுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வேல்யூ வந்து நான் வந்து இப்போ ஏக்கு வந்து 5ன்றதை அசைன் பண்ணுறேன்ல, இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன்ல, இதுதான் இப்போ நான் வந்து இதை வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த அசைன் பண்ணுறதுக்கான அர்த்தம் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போது ஏ ஈக்குவல் டு 5 நான் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பியும் ஏ ஈக்குவல் டு அதாவது ஏ ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சரி, ஓகே. ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அதாவது ஏவோட வேல்யூ 5ன்னு இருக்குது, அது கூட 2 ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணனா என்ன நடக்கும்? பிரிண்ட் பண்ணனா என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 சொல்லிட்டு வருது. இப்போ நான் வந்து இப்போ ஏ ஈக்குவல் டு 5ன்னு அசைன் ஆகிருக்கு, நான் திருப்பியும் அசைன் பண்ணுறேன்ல, அது கூட இதை 2 ஆட் பண்ணுன்னு. இதுக்கு பேர் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் நம்ம என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோமோ அதை வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லையும் பண்ணலாம். அசைன் பண்ண தானே போகிறோம். ஸோ அதனால் இது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கம்பாரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கம்பாரிசன் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறோம்ல, இதோ இப்போ கொடுத்துருக்கேன்ல, இப்போ ஃபார் ஐ ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு கொடுத்துட்டேன். இப்போ ரேஞ்ச் அதாவது 10க்குள்ளே இருக்குது, 5 வந்ததுன்னா நான் வந்து பாஸ் ஆக சொல்லியிருக்கேன்ல, அந்த ப்ரோக்ராமு கோடை பாஸ் பண்ண சொல்லியிருக்கேன்ல. இப்போ ஐ வந்து ஈக்குவல் டு அதாவது 5 அந்த ரேஞ்சுக்குள்ளே 5ன்னு வந்ததுன்னா அது பாஸ் ஆகுதுல்ல. ஸோ அதே தான் ஈக்குவல் டு அப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அது மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணியே காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஏ கிரேட்டர் தென் பி, இஃப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன்ல ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஏ வந்து கிரேட்டராக இருந்ததுனாக்கா அதை வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கான்ல, கிரேட்டர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ வந்து கிரேட்டர் தான் அது. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து கம்பாரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும். இப்போ 2 வேல்யூ இப்போ நான் ஏவையும் பியும் கம்பேர் பண்ண வச்சுருக்கேன்ல, கம்பேர் பண்ண வைக்கும். அதுதான் இப்போ வந்து அசைன்மெண்ட் அதாவது கம்பாரிசன் ஆப்ரேட்டரோட வேலை. அதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் வந்து கம்பாரிசன் ஆப்ரேட்டர்னே ஒன்று இருக்குது. கம்பாரிசன் ஆப்ரேட்டர்னா ஈக்குவல் டு இருக்குல்ல, இதுதான். இது வந்து நம்ம ஒரு ஈக்குவல் டு போடக்கூடாது. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஈக்குவல் டு போட்டால் அது வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கும், 2 ஈக்குவல் டு போட்டால் தான் அது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா இந்த லாஜிக்கல் கேட்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் அதுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அண்டு, ஆறு, நாட்டு, இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இருங்க, நான் வேல்யூ கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். சி வந்து நான் வந்து -10 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, சாரி, டபுள் ஈக்குவல் டு கொடுத்துட்டேனா? ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போது இதை நான் வந்து இதை வந்து அண்ட் ஆப்ரேட்டர், அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து அண்ட் ஆப்ரேட்டர், அதை நான் வந்து அண்ட் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணுறேன். இஃப் ஏ கிரேட்டர் தென் 0, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்களா, அது கலர் சேஞ்ச் ஆகுது, அது ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பி கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். சி ஈக்குவல் டு -10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா ரெண்டுமே ட்ரூ இல்லைன்னா அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டு. இது வந்து இப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஏவும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பி பார்த்தீங்கன்னா அது இஃப்பில் கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ எல்இஃப்பில் கொடுத்துருக்கிறது வந்து இது தப்பாக இருக்குது. இப்போ எல்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஒன்றாவது ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்குல்ல. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறது எது?
இதுதான். இப்போது அதனால் அது என்ன பண்ணுச்சுன்னா, இஃப் வந்து கரெக்டாக தான் இருக்குது, அண்ட் ஆப்ரேட்டர் வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ அது வந்து அண்டு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. த நம்பர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 0. இப்போ ரெண்டு நம்பருமே 0 விட கிரேட்டராக இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ண வச்சுட்டேன். இப்போது அண்டு இப்போ ஆர் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது இல்லைனா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்ததுன்னா போதும் அதுக்கு. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஏதோ ஒன்று வந்து ட்ரூவாக இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த கண்டிஷன் எடுத்துடுறேன். இப்போ என்ன நடக்குது பார்ப்போமா? பி லெஸ் தென் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து கோடை வந்து மாற்றிட்டேன். இப்போ மாற்றினதுனால என்ன நடந்திருக்கு? இப்போ நான் ரெண்டுமே ஒரே இதை கொடுத்துருக்கேன். இது வந்து ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது. ஃபால்ஸுன்றதுனால இப்போ நான் இங்கே வந்து எல்இஃப் கொடுத்துட்றேன். அது எல்ஸ் கொடுத்துறேன். எல்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ். சரி, ஓகே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் எல்ஸில் கொடுத்தது வந்து ஃபால்ஸ். அப்படி ஏன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே தப்பு தான். ஆக்சுவலாக இதில் வந்து ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலே அது வந்து பிரிண்ட் பண்ணிவிடும், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிடும். ஆரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம 2 கண்டிஷன் கொடுக்குறோன்னா 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்ததுன்னா அது வந்து ஃபால்ஸ்னு வந்துடும். அதுதான் இப்போ ஆர் பண்ணுற வேலை. இப்போ நான் இங்கே வந்து ஏன்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ ஏ கொடுத்த உடனே இப்போ இது வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஆர் பண்ணுற ஒர்க்கு. இப்போ நாட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஃப் நாட் ஏ கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து தப்பு தானே. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? பார்த்தீங்களா, ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. சப்போஸ் இது வந்து இஃப் நாட் ஏ லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணும்? ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா இது தப்பு தானே. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். 10 வந்து 0 விட சின்னதாக எப்படி இருக்க முடியும்? இதே இங்கே -10 இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் வந்து கரெக்டு. அப்போ வந்து ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, இந்த பூலியன்லாம் சொல்லுவோம்ல, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு பார்க்குறோம்ல, இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரும் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் கிட்டத்தட்ட இதே ஒன்று தான். ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் வந்து ஏ இஸ் பி, ஏ இஸ் பி, இது வந்து கரெக்டா ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். ஸோ இது தப்பு தானே, இது ஃபால்ஸ் தானே. இது ஏவும் பியும் ஒன்றா, ஃபால்ஸ் தானே அது. இப்போ வந்து அதுலேயே அதே மாதிரி தான் இஸ் நாட், இதுலேயும் நாட் யூஸ் பண்ணுற பாருங்க. இஸ் நாட் பி, இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இது ஐடென்டிஃபை பண்ணுதில்ல, இது வந்து 1, இது வந்து 7, இதுக்கு ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குதில்ல, ஐடென்டிஃபை பண்ணுதில்ல, இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இஸ் நாட் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே ட்ரூ வருது பாருங்கள். இதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இதே தான் கிட்டத்தட்ட மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும். இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். 1, 2, 3, ஓகே, நம்பரை மாற்றி போடலாம். 5, 8, 11 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ
இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஏவை வந்து ஏக்குள்ளே 1 வந்து ஏக்குள்ளே இருக்கான்னு நான் கேட்குறேன். அப்போ வந்து அது ட்ரூன்னு சொல்லுது. 1 இன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதில் ஒரு இல்லாத நம்பர், இப்போ இதில் என்ன நம்பர் இல்லை, 4 இல்லையா, 4 நாட் இன் ஏ, நாட் இன் ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ வந்து இது வந்து ட்ரூ. சி 4 வந்து இதில் இல்லை தானே. இப்போ நான் வந்து இருக்கிற நம்பரே கொடுத்தேன்னா ஃபால்ஸ்னு வரும். இப்போ திருப்பி நான் 1 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன், ஃபால்ஸ்னு வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இது கிட்டத்தட்ட ஐடென்டி ஆப்ரேட்டரும் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் ஒன்று தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் மட்டும்தான் சொல்ல. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து அதில் வந்து டெசிமல் பைனரிலாம் கலந்து வரும். ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஃபேன் கூட போடாமல், நாய்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஃபேன் கூட போடாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.